Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. அதி இப்னு ஹாத்திம் தாஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. ஹஜ்ரத் அதீர் ரலியல்லாஹு அவர்கள் அரபு நாட்டின் பிரபலமான கொடைவள்ளல் ஆவார்கள். ஹாத்திம் தாய் என்பவரின் மகனாகவும் இருக்கிறார்கள். இவரின் கோத்திரம் யமனில் வசித்து வந்தது. கிறிஸ்துவத்தின் ரக்கவி என்னும் பிரிவை சார்ந்தவர். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 சஹாபாக்கள் கொண்ட குழுவை அலி ரலியல்லாஹு அவர்களின் தலைமையில் பனு தை என்ற கோத்திரத்தாரிடம் அனுப்பினார்கள். இக்கோத்திரத்தினை தலைவராக அதீர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த செய்தி எட்டியதும் தமது குடும்பத்தாருடன் தலைமறைவாகி ஷாம் நாட்டுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் இவரின் சகோதரி சஃபானா என்பவர் போர் கைதிகளுடன் மதினா கொண்டு வரப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் கைதிகளை ஆஜர்படுத்திய போது சஃபானா தம் தந்தையின் கொடைத்தன்மையை எடுத்து கூறி தம்மை விடுவிக்குமாறு கோரினார். அதை ஏற்ற அன்னலார் அப்பெண்மணியின் தகுதிக்கேற்ப வாகனம் மற்றும் ஆடைகளுடன் வழி சோறும் வழங்கி கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்து அனுப்பி வைத்தார்கள். சஃபானா தமது சகோதரர் அதீரிடம் வந்து அன்னலாரின் பேச்சினாலும் நற்பண்புகளாலும் ஈர்க்கப்பட்டு இவர் அரசர் அல்ல, மெய்யாகவே அல்லாஹ்வின் தூதர்தாம் என நம்பி இஸ்லாத்தில் இணைந்தார்கள். இவர் ஈராக் மற்றும் ஷாம் நாட்டின் சஃபீன், காதிசியா மற்றும் கடல் போரில் பங்கேற்றார். ஹிஜ்ரி 67ஆம் ஆண்டு தமது 120 வயதில் கூஃபாவில் மரணமடைந்து அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அதி இப்னு ஹாத்திம் மிகப்பெரிய கொடைவள்ளல், ஒரு அருமையான நபர். இவங்க இஸ்லாத்துக்கு முன்னாடியே இவங்களுடைய கொடைவள்ளல் பயங்கரமானது. அந்த காலத்துலேயும் பாத்திரம்லாம் வாடகை கெடுக்கிறதுலாம் இருக்குது. அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் கோட்டையை வச்சுருக்கவங்களாம் பெரிய ஆள், இன்றைக்கி ஜமீன்தார்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு. அப்போ இவங்கள்ட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு, எங்களுக்கு நிக்காவுடைய தேவை, உங்கள்கிட்ட பாத்திரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. சரி, நீங்கள் எந்த டேட்டில் வச்சுருக்கீங்க பாத்திரம், எந்த டேட்டில் நிக்கா உங்களுக்கு தேவை, பாத்திரம் தேவைன்னு சொல்லி கேட்டு அமுச்சு விட்டுறாரு. அவர் டேட்டை சொல்லிடுறாரு. அன்றைக்கி நிக்காவுடைய காலை அன்றைக்கி ஆகிடுச்சு, பாத்திரம் வந்து சேரல வீட்டுக்கு. பாத்திரம்னா நிறையா பாத்திரம் தேவைப்படும், ஒரு நிக்காவுடைய தேவை. பார்த்தா எதுவுமே வந்து சேரல. அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போகிறார். இன்னமும் பாத்திரம் வரல, இதுக்கப்புறம் எப்போ சமைச்சு வரவங்களை எப்போ நம்ம உபசரிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பார்க்குறாரு. பார்த்தா காலையில் பாத்திரம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது ஒன்று ஒன்றா. அவர் கோபமாக போய் கேட்குறாரு, இப்படி காலைல கொடுத்தீங்கன்னா நான் உடனே செஞ்சு நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் நேற்று அல்லவா நான் கேட்டிருந்தேன், கொடுத்துருக்கணும்லவா அப்படின்ட்டுருக்காரு. அது சொல்கிறார், நீங்கள் போய் பாத்திரத்தெல்லாம் திறந்து பாரு. திறந்து பார்த்தா எல்லாம் சமைச்சு வந்திருக்கு, சாப்பாடு சமைச்சு வந்திருக்கு. அவர் கேட்டார், இதுக்குமா காசு அப்படின்னு. பாத்திரத்துக்கு மட்டும் நீ காசை கொடு, நீ பாத்திரத்துக்கு மட்டும்தான் உனக்கு நான் விட்டேன், ஆனால் இந்த சமையல் வந்து ஒன்றுமே எனக்கு நான் என்னுடைய கொடைத்தன்மையினுடைய அடிப்படையில் நான் உனக்கு இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா வகையான சாப்பாடும் அவருடைய பொறுப்புலேயே செஞ்சு சாப்பாட்டை கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கொடைவள்ளல் தான் இந்த ஹாத்திம். இவரை பற்றி நம்ம படித்தது. ஆனால் பாருங்கள், பின்னாடி அவங்க இஸ்லாத்தை தெரிவிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க சகோதரி வந்து இஸ்லாத்தை இணைஞ்சிட்டாங்கன்னு முடிச்சுட்டாங்க. இவங்க வந்தவுடனே அவங்கள்ட்ட சண்டடிப்பாங்க. ஹாத்திம்கிட்ட சண்டடிப்பாங்க, நீ என்னை அப்படி பிடிச்சிட்டு போயிட்டாங்க, வந்து சண்டடிக்கலாம்லாம் உனக்கு தெரியலையா, நீ பாட்டு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு என்பதாக அது ஒரு வாக்குவாதம், அழகான ஒரு வாக்குவாதம். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். மாறுபட்ட பருவங்களும் பழங்களும், குளிர் வெயில் மழை என தனித்தனி பருவ காலங்களை அல்லாஹ் படைத்துள்ளான். மேலும் பல்வேறு மலர்களையும் பழங்களையும் படைத்துள்ளான். ஒவ்வொரு பருவ காலத்தில் வெவ்வேறு பழங்களை விளைய செய்து ஒவ்வொன்றின் சுவையையும் தனித்தன்மை உடையதாகவும் ஆக்கியுள்ளான். ஒரே பருவமாகவும் ஒரே பழமாகவும் மலராகவும் இருந்திருந்தால் மனிதன் சலிப்படைந்து விடுவான். 12 மாதங்களிலும் பல்வேறு பழங்களை தனித்தனி சுவையோடு தருவது அல்லாஹ்வின் அளப்பரிய ஆற்றலாகும். பாருங்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்கள். ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு பழம், 12 மாதம் ஒரே பழம் இல்லாமல் அல்லாஹ் எப்படி வெளியாக்குறான் பாருங்களேன். மனிதன் அவெல்லாம் நன்றி உடையவங்களாக இருக்கணும். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. பெற்றோருக்கு நன்மை செய்தல். அல்லாஹ் கூறுகிறான், உம்முடைய இறைவனை அன்றி வேறு எவரையும் வணங்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் விதித்திருக்கின்றான் அல்லாஹ்.
சூரா பனி இஸ்ராயில் அல்லாஹ் இந்த கட்டளையை கூறுகிறான். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி, குழந்தைகளுக்கு சலாம் கூறுதல். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் குழந்தைகளை கண்டதும் அவர்களுக்கு சலாம் கூறிவிட்டு இதே போன்றுதான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சலாம் கூறுவார்கள் என அறிவித்தார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் குழந்தைகளை கண்டதும், நாமளுமே குழந்தைகளை பார்க்கும்போது சலாம் சொல்லணும், கண்டதும் அவர்களுக்கு சலாம் கூறிவிட்டு இதே போன்றுதான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சலாம் கூறுவார்கள் என அறிவித்தார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு, கடனாளிக்கு அவகாசம் அளித்தல். மறுமை நாளன்று சிரமத்திலிருந்து தன்னை இறைவன் காப்பாற்ற வேண்டும் என எவர் விரும்புகிறாரோ அவர் வறுமையிலுள்ள கடனாளிக்கு அவகாசம் தரட்டும் அல்லது கடனை மன்னித்து விடட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ அழகான ஒரு வழிமுறை பாருங்களேன். இதுதான் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் படிக்கும்போது தான் மாற்றார்களுடைய மனசுலையும் இஸ்லாத்துடைய உயர்வு ஏற்பட்டு தானாக இஸ்லாத்தை சேர்ந்துறாங்க. எவ்வளோ அழகான ஒரு கருத்து இதெல்லாம். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி, பிறரை புறம் பேசுதல். புறம் கூறுதல் என்றால் என்ன என்று நபிகளாரிடம் ஒருவர் வினவியதற்கு, உனது சகோதரருக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயத்தை நீர் பேசுவது என பதிலளித்தார்கள். அதற்கவர், எனது சகோதரரிடம் இருக்கின்ற குறைகளை கூறினாலும் அது புறமாகுமா என்றார். மீண்டும் அதற்கு நபிகளார், இருப்பதை கூறுவதுதான் புறமாகும், இருப்பதை கூறுவதுதான் புறமாகும், இல்லாததை கூறினால் அது அவதூறாகும், இல்லாததை கூறினால் அது அவதூறாகும் என்றார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி, செல்வம் இரவல் பொருளாகும். ஹஜரத் அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் விருந்தினரே, உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள செல்வம் இரவலாகும். விருந்தினர் மனிதன் இவ்வுலகை விட்டு சென்று விடுவார். இரவல் பொருளை அதன் உரிமையாளருக்கு திருப்பி தர வேண்டும். அதாவது இன்றைக்கி நம்ம பெரிய எத்தனை செல்வந்தராக தெரிந்தாலும் இதெல்லாம் அல்லாஹ்வோடது. நம்ம மரணிக்கும் தருவாயில் எல்லாம் மீண்டும் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு போக வேண்டிய அப்போ உலகத்துக்கு வந்த நமக்கு ஒரு விருந்தாளி மாதிரி தான் நம்ம எல்லாமே. 8வது தலைப்பு மறுமையை பற்றி, நரகத்தார். அல்லாஹ் கூறுகிறான், இடக்கரத்தில் செயலேடு கொடுக்கப்பட்டோரின் நிலை எவ்வாறு தீங்காக இருக்கும், அந்த தீங்கு கொடிய அனல் காற்றிலும் கொதிக்கும் நீரிலும் அடர்ந்த இருண்ட புகை நிழலிலும் இருப்பார்கள். குளிர்ச்சியும் இல்லை, நிழலும் இல்லை. நிச்சயமாக அவர்களுக்கு முன்னர் உலகத்தில் சுகபோகிகளாக இருந்தார்கள், ஆனால் அவர்கள் பெரும் பாவத்தின் மீது நிலைத்திருந்தார்கள். மறுமையில் அடியார்களுக்கு அவருடைய பட்டோலை வடதுகரம் இடதுகரம் எதில் கொடுக்கப்படுதோ அதை வச்சே அவர் கணிச்சிடலாம் அவர் என்ன ஆள் என்பதாக. வலதுகரத்தில் கொடுக்கப்பட்டுருச்சு சோனவாசி, அவருடைய பட்டோலை அவருக்கு இடதுகரில் கொடுக்கப்பட்டுச்சு நரகவாசி. நரகவாசியுடைய நிலை என்ன, கொடிய அனல் காற்றிலும் கொதிக்கும் நீரிலும் அடர்ந்த இருண்ட புகையிலும் நிழலிலும் இருப்பார்கள். அங்கு குளிர்ச்சியும் இல்லை, நலமும் இல்லை. 9வது தலைப்பு நபிவழி மருத்துவம். சூரத்துல் ஃபாத்திஹா. ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்ததாவது, சஹாபாக்களின் குழு ஒன்று பயணம் சென்று கொண்டிருந்த போது தேள் கொட்டியது. ஒரு நபரை கண்டார்கள். அவ்வூர்வாசி ஒருவர் ஓதிவிடுமாறு வேண்டினார். ஒரு சஹாபி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஊதியதும் தேள் கொட்டப்பட்டவர் குணமடைந்தார். ஓதி பார்க்கறதுக்கு இந்த இடத்த என்ன செய்வாங்கன்னா ஆதாரமாக காட்டுவாங்க. இது ஒரு பெரிய ஆய்வு. சில பேர் தாயத்து போடுறதே சிறுக்கும்பாங்க, சில பேர் இந்த ஹதீஸ் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் புகாரில் வந்திருக்கு. அப்போ இவங்க எப்படி ஓதி காமிச்சாங்க, இதை நப்சாசல் மறுக்கலை. நாங்கள் ஓதி பார்த்தோன்னு போய் நப்சாசல் அவங்கள்ட்ட சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படி ஓதி பார்த்ததுக்கு அவங்க என்னாச்சும் கொடுத்தாங்களா, கூலி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் யாரை சொல்ல அப்படின்னாங்க. அதில் அப்போ எனக்கு பங்கு உண்டு என்பதாக நப்சாசல் அதை வாங்கிக்குவாங்க, இதை காட்டுவாங்க. இது ஒரு ஹதீஸ். ஆடு மாடுகளுக்கு நப்சாசலம் அவங்க தாயத்து கட்டி விட்டதாகவும் ஹதீஸ் வருது. ஆனால் இது கூடாது, அது ஒரு அல்லாஹ் செஞ்சான் அப்படிங்கிற நாட்டத்தை தாண்டி அவங்க தாயத்தை நம்பி போகிறதுனால அது கூடாது என்று சொல்லக்கூடிய ஃபத்வா கொடுக்கக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்க. 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், குர்ஆன் ஓதப்படும் போது அதை கூர்ந்து கவனியுங்கள், அமைதியாக இருங்கள், உங்கள் மீது அருள் புரியப்படும். குர்ஆன் ஓதும்போது அதை கூர்ந்து கவனியுங்கள், அமைதியாக இருங்கள், உங்கள் மீது அருள் புரியப்படும். அல் ஆராஃப். வலாலா. இந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மறுமையிலேயே வெற்றியான நிலையும் அல்லாஹ் நம்ம நேருக்கு தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.